ஸ்பெர்ம் கவுண்ட் லோவாக இருந்ததுன்னா ஐவிஎஃப் தான் லாஸ்ட் ஆப்ஷனா, வேற வழி இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட 50% கருவுறாமைக்கு காரணம் ஸ்பெர்ம்ஸ் கம்மியாக இருக்கிறது தான். அந்த ஸ்பெர்ம்ஸ் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, வருடங்கள் உருண்டோட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்களுக்கு இருந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டை மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல், சுற்றுப்புற சூழலோட இதுதான் மெயின் காரணம் சொல்கிறோம். இல்லைன்னா இன்னொன்று தாயை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்த பிறகுதான் ஒரு லைஃப்ல அவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஒரு காரணமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு டெஸ்ட் டியூப் பேபி மட்டும்தான் கிடையாது. ஆண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நார்மலா இப்ப ஸ்பெர்ம் கவுண்ட் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி 40 மில்லியன் பெர் எம்எல் ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தா நார்மல்னு சொன்னோம். ஆனா இப்ப ஒரு எம்எல்ல 20 இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். சோ அந்த மாதிரி ஒரு 20 மில்லியன் ஆர் 10 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தாக்க நம்ம சாதாரணமா ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை பண்ணா போதும். சில சமயம் நாங்க பாக்குறோம் மென்னுக்கு ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதற்கு பதிலா இக்ஸின்னு சொல்லக்கூடிய முறையை பின்பற்றுகின்றோம். அதுல என்ன அப்படின்னாக்க, ஒரு சிங்கிள் ஸ்பெர்மை எடுத்து சிங்கிள் எக்குக்குள்ள அதை டைரக்டா இன்ஜெக்ட் பண்றோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது அது கரு உருவாகுது. ஐவிஎஃப் முறையில எல்லா கருமுட்டைகளும் கருவா மாறாது. ஒரு 60-70% மட்டுமே மாறும். ஆனா இந்த இக்ஸி முறையில பாத்தீங்கன்னா 90% சான்ஸ் எம்பிரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்கு. அதனால ரொம்ப அளவு கம்மியா ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இக்ஸி முறையை ஃபாலோ பண்றோம்.